ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு போடமோஸ் ரூல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், 3 + 2 ப்ராக்கெட் இருக்குது, ஒரு இன்னர் ப்ராக்கெட் இருக்குது, அது உள்ள ஒரு இன்னர் ப்ராக்கெட் இருக்குது. 3 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோன்னா போடமோஸ் ரூல். பீனா ப்ராக்கெட்டு, ஓனா ஆர்டர், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராக்கெட் இருக்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னா பி தான், ப்ராக்கெட் தான். ஸோ ப்ராக்கெட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராக்கெட் என்ன இருக்குது, 3 + 3 இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் இருந்தால் அது எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனி ஆப்ரேஷன் நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கலாம். டிவிஷன் தான் இருக்கணும், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கண்டிஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் சிங்கிள் ஆப்ரேஷன் இருந்தால் அந்த சிங்கிள் ஆப்ரேஷன் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் 1 ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும். ஸோ 3 + open bracket 3 into ஒரு இன்னர் ப்ராக்கெட் 3 மைனஸ் ஆஃப். ஸோ நான் இந்த ப்ராக்கெட்டை இந்த ஆப்ரேஷனை சால்வ் பண்ணுறேன். 3 + 3 6 டிவைடட் பை 6. அந்த இன்னர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி அவுட்டர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இன்னர் ப்ராக்கெட் இருக்குது. இன்னர் ப்ராக்கெட்டில் பாருங்கள் 2 ஆப்ரேஷன் இருக்குது, சப்ராக்ஷனும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது. இப்போ பாருங்கள், போடமோஸ் ரூலில் எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ சப்ராக்ஷன் லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ டிவிஷனை தான் சால்வ் பண்ணணும். சைன் அப்படியே இருக்கட்டும், சைன் இல்லாமல் நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்கள் ஸ்டெப் 2ல். ஸோ 3 + 3 into ஓப்பன் ப்ராக்கெட் 3, சைன் அப்படியே தான் வரும், 6 டிவைடட் பை 6. 6 டிவைடட் பை 6 என்னது, 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ சால்வ் பண்ணேன், 1. ஓகேவா? ஸோ 1 அந்த இன்னர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு அவுட்டர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸ்டெப் 2ல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப் 3 + ஒரு இன்னர் ப்ராக்கெட் இருக்கா, 2 ப்ராக்கெட் இருக்குது, அந்த இன்னர் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுங்கள். 3 + 3 into. ஸோ இதில் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் சிங்கிள் ஆப்ரேஷன் தான் இருக்குது. சிங்கிள் ஆப்ரேஷன் தான் எது வேணாலும் சால்வ் பண்ணலாம், 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப் 4 3 into இது ஒரு ப்ராக்கெட் தான், ஆனால் சிங்கிள் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணுங்கள். 3 into 2 6. ஸோ 3 + 6. ஸ்டெப் 5 என்ன ஒரு ஆன்சரு, 3 + 6 is 9. ஸோ ஆன்சர் இஸ் 9. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே சிங்கிள் ஆப்ரேஷன் இருந்தால் அது அப்படியே சால்வ் பண்ணலாம், கண்டிஷன் கிடையாது. ஆனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 or more ஆப்ரேஷன் இருந்தால் போடமாஸ் ரூல் படி எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சிங்கிள் ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 9. ஓகே, thank you for watching.